இந்த ஸ்கில் ப்ரோக்ராம் நிகழ்ச்சிக்கு நடுவராக அழைத்ததற்கு ஆச்சாரியா குழுமத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் முதற்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்கில் ப்ரோக்ராம் அப்படின்றது நான் வேற ஏதோ சிம்பிளாக பசங்க ஏதோ ப்ராஜெக்டாக பண்ணுவாங்க, வந்து நம்ம விசிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்ததோட பசங்களோட ஸ்கில் எந்த அளவுக்கு இந்த கல்வி நிறுவனம் உயர்த்தி வச்சிருக்கிறாங்கன்றது இதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு பிரமிப்பாகவே இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல், ஹிந்தி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நார்மலாக எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குமோ அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பசங்க எந்த அளவுக்கு எளிமையாக அதை படிக்க முடியும், எந்த அளவுக்கு அவங்களுக்கு மனசில் பதிய வைக்கிறதுக்கு எந்தெந்த விதத்தெலாம் ட்ரை பண்ணலான்றதுல ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாகவே செஞ்சுருக்காங்க. மாணவர்கள் அதை ஒவ்வொன்றுக்கும் ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்றத மாணவர்கள் எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க, அவங்களோட ஸ்கில் இந்த வயசில் எந்த அளவுக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு, அதுக்கு இந்த ஸ்கூல் எந்த அளவுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கும்போது உண்மையாக ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் செஞ்சுருந்தாங்க. அவங்களுடைய திறனை பார்க்கும்போது உண்மையாக வியப்பாக இருக்குது. மேன்மேலும் திறன் மேம்பட்டு கல்வி நிறுவனம் மூலிமா அதில் பர்டிகுலராக மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் தமிழ் டிபார்ட்மெண்ட், சோஷியல் டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப அற்புதமாக செஞ்சுருந்தாங்க. தமிழ் டிபார்ட்மெண்ட் பசங்க மல்டிபிள் ஸ்கில், அதாவது விளையாடி கொண்டே தன்னுடைய அந்த பொங்கல் விழாவை பற்றி ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க. தமிழர் திருநாள்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன செலிப்ரேஷன்ன்றதை விளையாடிக்கொண்டே எப்படி பண்ணணுன்றத ரொம்ப அற்புதமாக செஞ்சுருந்தாங்க. சோஷியல் டிபார்ட்மெண்ட்டில் மேப்லாம் மார்க் பண்ணி காட்டினாங்க பசங்க. அது ரொம்ப வியப்பாக இருந்தது. ரொம்ப அக்யூரேட்டாக அழகாக மார்க் பண்ணி காட்டினாங்க. அது உண்மையே ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் கிராமர் ஒர்க் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக அழகாக செஞ்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப வியப்பாக இருந்தது. மேக்ஸில் எவ்வளோ வேகமாக எவ்வளோ கணக்கு போட முடியுன்றத ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப வியப்பாக இருந்தது.